ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கணும் அந்த மாதிரி எண்ணம்லாம் இருக்குது. ஆனால் வந்து அதை வந்து எப்படி வந்து நம்ம சேவ் பண்ணணும், எப்படி வந்து நம்ம வந்து அதை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறது தான் தெரியல. அது என்னலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் இருக்க போது. நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலில் வர எல்லா வீடியோவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வந்து இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா மிஷினில் உட்காந்து தைச்சிக்கிட்டே வீடியோ பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்குமே வந்து ஒரு ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹஸ்பண்ட் வந்து சம்பாதிச்ச பணத்தையும் அவங்க தையல் தொழிலில் சம்பாதிச்ச பணத்தையும் சேர்த்து வச்சு அதில் தான் பட்ஜெட் போட்டு நம்ம ஃபேமிலியை வந்து ரன் பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க ஹஸ்பண்ட் காசு எல்லாத்தையுமே வந்து செலவுக்கு, வீட்டு செலவுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அவங்க சம்பாதிக்கிற பணத்தில் வந்து சேவிங்ஸ் வைப்பாங்க. நீங்கள் வந்து எந்த மாதிரி வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறவங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பாதி செலவு பண்ணுவாங்க, பாதி வந்து என்னோடய செலவு இருக்கும். நான் வந்து வீட்டில் இருக்க என்னெல்லாம் வந்து நமக்கு வந்து வெளியில் கொடுக்க வேண்டியது இருக்குது. அதாவது மாத வாடகை, அப்புறம் கேஸு, அதுக்கப்புறமா கேபிள் கனெக்ஷன் காசு, அப்புறம் கரண்ட்டு பில்லு, இந்த மாதிரி எல்லா விஷயமே எடுத்துக்கிடுவோம். இதில் வந்து ஆளுக்கு வந்து பாதி ஷேர் பண்ணிக்கிடுவோம். நான் வந்து இதை பார்த்துக்கிறேன், நான் வந்து இதை பார்த்துக்கிறேன்னு சொல்லி 2 பேரும் வந்து மியூச்சுவலாக சொல்லிவிட்டு அந்த மாதிரி நான் வந்து பார்க்குறேன். நீங்கள் வந்து எப்படி வந்து உங்கள் காசை வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து வீட்டிலேருந்து தைக்கிறதுனால நம்மளை வந்து யாருமே வந்து நீ ஏன் சம்பாதிக்கலன்னு கேட்க மாட்டாங்க, ஏன் சம்பாதிக்கிறன்னு கேட்க மாட்டாங்க. அதனால் நம்ம என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட்டே இருக்காது. அதனால் நம்ம வந்து நம்ம எதுக்கு சம்பாதிக்கணும், சில பேர் நாள் வந்து அதனாலே தேவையில்லாமல் வந்து நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு நம்ம வந்து தைக்க மாட்டோம். அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து உங்களுக்குள்ளே வந்து நீங்களே வந்து உங்கள் வீட்டில் இருக்க செலவையோ எதையோ ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதம் வந்து நான் இது பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட்டை சொல்லிவிட்டு நீங்கள் அதுக்கு தக்கன வந்து ஓட ஆரம்பிங்க. ஏன்னா நமக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்னாலே நம்மளால் ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம வந்து தைக்க ஆரம்பிச்சிருவோம். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு பொருள் வந்து உங்கள் காசில் வந்து வாங்கினீங்க அப்படின்னா அந்த பொருளை வந்து நம்ம எவ்வளோ பாதுகாப்பாக வைக்கும், அந்த பொருளை பார்க்கும்போதெல்லாம் வந்து இது வந்து நான் வாங்கினது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்ன வருமா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானுமே வந்து ஒரு சில பொருள் வாங்கும்போதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் நான் சம்பாதிக்கிறதுக்கு முடியாத முன்னுக்கிட்டலாம் வந்து நான் வந்து ஒரு பொருள் வாங்கும்போது எனக்கு வாங்கி கொடுத்தா என்ன அப்படிங்கிற மாதிரி என் ஹஸ்பண்டை தான் டிபெண்ட் பண்ணுவேன். என் ஹஸ்பண்டும் என்கிட்ட காசு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, இல்லை வாங்கி கொடுப்பாங்க, நான் அதை உடச்சிருப்பேன். ஆனால் நான் காசு கொடுத்து வாங்கின பொருள் அப்படின்னா பத்திரமா வைக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் இருக்கிறீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஹியூமனாக நம்ம யோசிக்கும் போது நமக்கு ஒரு பொருளை வந்து நாமளாக வாங்கும்போது நமக்கு அது வந்து நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சோம் அதில் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே இது நம்ம ஹஸ்பண்டோ நம்ம அம்மாவோ அப்பாவோ யாரோ ஒருத்தவங்க வாங்கி கொடுக்கும்போது இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைப்போம். அப்படி வந்து நீங்கள் நினைப்பீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானாக வந்து ஒரு பொருளை வந்து காசு சம்பாதிச்சு அதை வந்து சேர்த்து வச்சு நான் வாங்கும்போது இருக்கிற சந்தோஷமும் தனி. அதே மாதிரி அந்த பொருளை வந்து நான் ரொம்ப வந்து மதிப்பாக வச்சுருப்பேன். எப்படி அப்படின்னா, அதை வந்து ஒரு தூசி அடைய விட மாட்டேன். அதே மாதிரி அந்த பொருளை வந்து பாதுகாப்பாக வைக்கணும்னு நினைப்பேன். அந்த மாதிரி இருப்பேன். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு அந்த குணம் கிடையாது. நான் வந்து அசால்ட்டாக தான் ஹேண்டில் பண்ணுவேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோன் வந்து வாங்கி கொடுத்தாங்க ஸ்டார்டிங்கில். அப்போ வந்து என் குழந்தலாம் சின்ன பொண்ணு, என்னால் தைக்கலாம் முடியாது. நான் வீட்டில் தான் சும்மா தான் இருந்தேன், வீட்டு வேலையை பார்த்துட்டு வீட்டில் தான் இருந்தேன். அப்போ வந்து எனக்கு எந்த வருமானமும் கிடையாது. அப்போ வந்து ஃபோனை வந்து என் பொண்ணு வந்து தண்ணியில் போட்டா. அது வந்து யதார்த்தமாக நடந்தது தான், நானும் வேணும்னு போடல. ஆனால் கூட அது எனக்கு வந்து ஒரு விஷயமாகவே தெரில. இப்போ என்ன வேறு ஃபோன் வாங்குவோம், இல்லை சர்வீஸ் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி நான் அசால்ட்டாக சொல்லிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் நானாக காசு சம்பாதிச்சு ஒரு ஃபோன் வாங்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது அந்த ஃபோனோட வேல்யூ என்ன, நம்ம வந்து அதுக்கு எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறதான் தெரிஞ்சுது. இப்படி வந்து நீங்களுமே நினச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதெல்லாம் நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இது வந்து நம்ம வாழ்க்கை தான் நமக்கு கற்றுக் கொடுக்கு. ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து நம்ம படிப்பு கற்றுக் கொடுக்கறத விட ஜாஸ்தியாக வந்து நம்ம வாழ்க்கை வந்து நமக்கு நிறைய கற்றுக் கொடுக்கு அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். இதில் வந்து நிறைய பேர் வீட்டிலேருந்து சம்பாதிக்கிறவங்க வீட்டில் இருக்க மொத்த பொறுப்புமே நீங்கள் தான் எடுத்து பண்ணுவீங்க. அப்படி இருக்கிறவங்களுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அது பார்க்குறவங்களுக்குமே கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும், எனக்குமே மோட்டிவேட்டடாக இருக்கும். அதுக்கப்புறமா நிறைய பேருக்கு வந்து நிறைய பேருக்கு ஹஸ்பண்ட் வந்து அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க. நீ வச்சுக்கோ, உன் செலவை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இருந்தாலுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம முன்னேறிட்டே இருக்கணும். நம்ம அதே இடத்துல இருந்தோம் அப்படின்னா நம்மளை திட்டுறவங்களோ இல்லை நம்மளை வந்து நான் ஏளனமாக பேசுகிறவங்களோ பேசிகிட்டே இருப்பாங்க. நம்ம அதே இடத்துல தான் இருப்போம். நம்ம வாழ்க்கையை நோக்கி நம்ம வந்து நகரணும். ஏன்னா நமக்குன்னு நம்ம குழந்தைங்க இருக்காங்க, நம்ம ஹஸ்பண்ட் இருக்காங்க. நம்மளும் நம்ம மேலே வரணும் அப்படின்னா நம்மளும் கொஞ்சம் சப்போர்ட் வந்து ஹஸ்பண்ட் கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா அவங்களுமே மனுஷங்க தான், அவங்களுமே டெய்லி வந்து உழைக்கிறாங்க, லீவ் போட மாட்டாங்க. நிறைய ஹஸ்பண்ட்லாம் லீவே போடுறதில்ல. நம்ம வந்து லீவ் போட்டால் என்ன அப்படின்னு நினைப்போம். ஆனால்
அவங்களுக்கு அந்த ஒரு நாள் வந்து சம்பளம் போயிடும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் உழைச்சி கொடுக்குற ஹஸ்பண்ட்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் நம்மளுமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்னுமே மோட்டிவேட்டாக இருக்கும். அவளே வந்து வீட்டில் இருந்து சம்பாதிச்சு நம்ம காசு கொடுக்குறா, நம்ம இன்னுமே ஓடணும் அப்படிங்கிற எண்ணமும் அவங்களுக்கும் வரும். நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா சில விஷயங்கள் வந்து நம்ம தியாகம் பண்ணி தான் ஆகணும். இந்த நம்ம வந்து டெய்லர் தொழிலை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போ வந்து ரஷ்ஷாக இருக்கும், எப்போ வந்து நம்ம ஃப்ரீயாக இருப்போம் அப்படின்னு நம்ம யாராலையும் கணிக்கவே முடியாது. அதே மாதிரி இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா பேக் பெயின் வரும். அதுக்கப்புறமா வந்து சில டைம் வந்து நமக்கு வந்து கால்லாம் வலிக்கும், நமக்கு வந்து ஏன்டா தைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே வரதான் செய்யும். நம்ம அதெல்லாம் தாண்டி தான் வந்து நம்ம தொழிலை வந்து நடத்தணும். ஏன்னா வீட்டிலேருந்து தைக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட்டாக கிடையாது. இப்போ ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளை கேள்வி கேட்பாங்க, லீவ் போட்டிங்கன்னா ஏன் வரலன்னு கேட்பாங்க. அவங்களுக்கு பதில் சொல்லணும். அதுக்காகவே நம்ம வந்து ஓடுவோம், வேலைக்கு போயிடுவோம், லீவ் போட மாட்டோம். ஆனால் நமக்கு வீட்டிலேருந்து தைக்கிறதுனால நமக்கு எந்த கமிட்மெண்ட்டுமே கிடையாது. நம்மளை யாரும் கேட்க போகிறதில்ல, ஏன் தைக்கலன்னு நம்மளை கேட்க போகிறதில்ல. கஸ்டமர் மட்டும் தான் கேட்பாங்க. அவங்களையும் நம்ம எப்படியாவது சொல்லி சமாளிப்போம். அப்படி இருக்கிறதுனால நமக்கு வந்து அது ஒரு விஷயமாவே தெரியாது. அதனாலேயே வந்து நிறைய பேர் வந்து தைக்கிறதுக்கு நேரம் கிடைச்சா கூட நமக்கு வந்து டைம் இல்லை, அதனால நான் தைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. நம்மளே வந்து நமக்கு கமிட்மெண்ட் வச்சு தைச்சா மட்டும்தான் இந்த தொழிலில் வந்து நம்ம முன்னேற முடியும். ஏன்னா ஒத்தையிலேருந்து நம்ம வந்து டெய்லி தைக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து சில டைம் வந்து என்னடா உட்காந்து ஒரேடியாக தைச்சிட்டே இருக்கோம், வீட்டில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம், கொஞ்ச நாள் வந்து தைக்காமல் இருப்போம், அந்த மாதிரி கூட தோணும். நம்ம வந்து அந்த மாதிரி இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நமக்கு வந்து கஸ்டமர் போயிட்டாங்க நம்மளை விட்டு அப்படின்னா திரும்ப வந்து நம்ம அந்த இடத்துக்கு போகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம வந்து இத்தனை வருஷம் உழைப்பும் தான் நமக்கு வந்து நிறைய கஸ்டமர் வர்றதும், நமக்கு வந்து நிறைய துணி வர்றதும் காரணம். நம்ம வந்து எப்போவுமே வந்து அதை யோசிச்சுட்டு நம்ம ஃபேமிலியை பார்க்கணும், நம்ம ஹஸ்பண்டுக்கு நம்ம ஹெல்ப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுமே வந்து நிறைய சம்பாதிக்க முடியும் தொழிலில். நான் வந்து சோர்வாக இருக்கும்போதெல்லாம் நான் யோசிக்கிறது என்ன அப்படின்னா, அடுத்த நாள் வந்து நமக்கு செலவுக்கு காசு வேணும், நம்ம வந்து அடுத்தது நமக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, நம்ம வந்து அதை நோக்கி போகணும் அப்படிங்கிற மாதிரி நானே எனக்குள்ளே வந்து ஒரு கமிட்மெண்ட் வச்சுக்கிடுவேன். எனக்கு ரொம்ப உடம்பு முடியலனா கூட நான் ஒரு ப்ளவுஸாக தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பேன். ஏன்னா நமக்கு வந்து தைக்காமல் ஒரு நாள் இருந்து பழகிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அடுத்த நாள் மிஷினில் போய் உட்காரதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். அது வந்து நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். ஏன்னா ஒரு நாள் உடம்பு சரியில்லை, நான் உட்காரல அப்படின்னா எனக்கு ஒரு 2-3 நாள் ஆச்சு நான் ரெகுலராக உட்காந்து தைக்க ஆரம்பிக்கிறதுக்கு. இப்போ ரீசெண்டாக கூட எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் 2 நாள் இருந்தேன். அதுக்கப்புறம் மிஷினில் உட்காரணும் அப்படின்னாலே எனக்கே வந்து எதுக்கிட்டா உட்காந்துட்டு இன்னொரு நாள் ரெஸ்ட் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. இந்த மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்கும். அப்படிங்கும்போது நம்மளும் வந்து நம்ம கொஞ்சம் வந்து முயற்சி பண்ணால் மட்டும்தான் தொழிலை வந்து முன்னேற முடியும். நான் வந்து என் பொண்ணுக்கு இந்த தடவை வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். அதையுமே நான் வந்து ஸ்கூல் திறந்தவொடனே கட்டிடுவேன். அதே மாதிரி நான் பேக்கு, லஞ்ச் பேக்கு எல்லாமே வந்து இந்த தடவை நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். ஏன்னா இந்த மாதம் வந்து எனக்கு நல்ல வருமானமும் இருந்துச்சு. அதனால தான் நான் அதுக்கப்புறம் தான் சொன்னேன். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம எந்த கமிட்மெண்ட்டும் கொடுக்க முடியாது. ஏன்னா நம்மகிட்ட காசு இல்லாமல் நம்ம வந்து சொல்ல முடியாதுல்ல. அதனால் நான் அந்த அமௌண்ட் வந்து எல்லாம் சேர்த்து நான் வந்து பட்ஜெட் பார்த்துட்டு தான் சொன்னேன். நானே வந்து எதிர்பார்க்கல, எல்லாமே என் பொண்ணுக்கு வந்து நான் பண்ணேன் அப்படிங்கிறத. உண்மையிலே வந்து வருஷம் வந்து அவங்க அப்பா பண்ணுவாங்க. நான் வந்து கொஞ்சம் ஹெல்ப்பாக, அதாவது இடையில பாதி ஃபீஸ் கட்டுவேன், இல்லை வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து பேக்கோ ஏதோ வாங்கி கொடுப்பேன், அந்த மாதிரி இருந்துக்கும். இந்த தடவை வந்து நான் ஃபீஸும் கட்டிட்டு அவளுக்கு தேவையான எல்லா பொருளுமே வாங்குற மாதிரி எனக்கு வந்து ஒரு சூழ்நிலை கிடச்சிது. உண்மையிலே வந்து அது ரொம்ப வந்து எனக்கு வந்து பெருமையான விஷயம். என்ன அப்படின்னா, நீங்களே யோசிங்க, நம்ம வந்து வீட்டிலேருந்து தைக்கிறோம், நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து நமக்கு அமௌண்ட்டு கிடைக்கிறது வந்து நம்ம கையில் கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து அந்த மாதம் இருக்கும் இருக்காது அதெல்லாம் தெரியாது. இந்த வருஷம் வந்து எனக்கு கடவுள் வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்காங்க. அது எனக்கு பயங்கர சந்தோஷம். நான் வந்து இந்த மாதிரி வந்து நான் வந்து எதிர்பார்க்கவும் இல்லை. நானும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண தான் செஞ்சேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நமக்கு வந்து மே மந்த் ஃபுல்லாகவே நமக்கு வந்து பிஸியாக தான் இருந்துச்சு. ஒரு நாள் கூட கேப் இல்லாமல் சண்டே மட்டும் தைக்காமல் இருந்தேன். மற்றபடிக்கு எல்லா நாளுமே எனக்கு வந்து பிஸியாக தான் இருந்துச்சு. அதனால் எனக்கு வந்து காசு இருந்ததுனால நானே கட்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது அதுக்காக ஃபுல் ஃபீஸ் கட்டணும் இல்லை எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம சின்ன ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் வந்து கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து நிறைய பேர் வந்து வாடகை கொடுத்து வீட்டில் இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வாடகை கொடுக்கணும், நிறைய கமிட்மெண்ட் இருக்கும். அதில் ஃபீஸும் சேர்ந்து வரும்போது நமக்கு இன்னுமே வந்து கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற டயத்தில் நமக்கு இதெல்லாம் வந்து நமக்கு உண்மையிலே வந்து நம்ம வீட்டுக்குன்னு நம்ம செய்யும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நீங்கள் வந்து எத்தனை பேர் வந்து உங்கள் வீட்டுக்காக இதை நான் பண்ணியிருக்கேன்க்கா அப்படிங்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறவங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம உழைக்கிற காசு எல்லாமே நம்ம குழந்தைங்களுக்கு, நம்ம ஃபேமிலிக்கு, நம்ம ஹஸ்பண்டுக்கு அப்படி தான் தவிர நீங்களே இப்படி தான் இருக்கீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதில் வந்து சொன்ன எல்லா விஷயமே நான் என் லைஃப்பில் வந்து அனுபவிக்கிற விஷயம் மட்டும்தான் தவிர வேறு எதுவும் இல்லை. இதில் ஏதாவது தப்பு இருக்குது அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள்,
கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.